ஒரு வாரிசு வேணும் அப்படின்ற மாதிரி 14 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல கூட எனக்கு பேபி தங்கவே இல்ல. நிறைய லாஸ் பண்ணியிருக்கோம் இதுக்காண்டி. பேபி வந்து இதா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், ஒரு ட்ரீட்மெண்ட் ஆளுங்க சொல்ற இடம்லாம் போய்கிட்டே தான் இருப்போம். நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். கேரளா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். நிறைய லாஸ் பண்ணியிருக்கோம் இதுக்காண்டி. திறம்பான்லேயே உள்ள கிளினிக் போனோம். சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்து அங்கேயே போய் கொட்டுற மாதிரி கூட இருந்துச்சு. இங்க போன பேபி கிடைச்சிடும், அங்க போன பேபி கிடைச்சிடும் அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சு கடைசியா கேட்டாங்க. ஆனா நாங்க போய் ஒரு இடத்துல கூட எனக்கு பேபி தங்கவே இல்லை. அன்னெசரியான கேள்விகள்லாம் மூலியம் கேட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அது சரியா செட்டாக வரல. எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முந்தைய ட்ரீட்மெண்ட்லாம் விட்டோம். பட் எதுவாக இருந்தாலும் நம்மளோட படிப்பினையா எடுத்துக்கணும். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு லாஸ்ட் ட்ரை இங்க பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 3 வருஷமா இன்ஸ்டாகிராம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நிறைய விஷயம் போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நான் ஹஸ்பண்ட்ட சொல்லுவேன், சுவாமி ஐயப்பனோட அருளால நம்ம இங்க வந்தோம். அப்ப நான் 11ஆம் மாசம் 23ஆம் தேதி 2025 இங்க வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ரெகுலர் சொல்லிட்டேன். எனக்கு இந்த மாசம் 22 செக் பண்ணும்போது பாசிட்டிவ். இன்னைக்கு 2வது நாள் ஒய்ஃப் மாசமா இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு. ரொம்ப நன்றி. இந்த கவிதா சக்தியை ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குழந்தை வாரிசு நிச்சயமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க நம்பி வாங்க.